இப்ப நம்ம பார்க்க போற பதிவு எதை பத்தினா கடன் தான். அதாவது எல்லாருமே நம்ம நினைச்சிருக்கோம் பணம் வந்து கடன் அப்படின்றது இல்ல. சில பேருக்கு தொழில்னால கடனா இருக்கும், வீடு கட்டி கடனா இருக்கும், படிச்சதுனால கடனா இருக்கும், நண்பர்களுக்கு கொடுத்ததுனால கடனா இருக்கும், வியாபாரம் பண்ணதுனால கடனா இருக்கும். இப்படி கடன் தான் மேக்சிமம் எல்லாருமே இன்னைக்கு நம்ம பாதிச்சிருக்கிறதுனால தொழில் மூலியமா தான் எனக்கு கடன் ஏற்பட்டுருச்சு, இதை சரி பண்ணவே முடியல அப்படின்பாங்க. இல்லைன்னா தொழிலுக்காகவே கடன் வாங்கி நிறைய பேர் இருப்பாங்க. அதை நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணா, ஏன்னா தொழிலுக்கு அதிபதி யாருன்னா சந்திரன் தான் இல்லைங்களா? அப்ப அந்த சந்திரனை தொழிலுக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான் தான். அப்ப அந்த சனி பகவானை நம்ம சந்தோஷப்படுத்தினாலே போதுமானது, நல்லது நடக்கும். இந்த சாலையோரத்துல பாத்தீங்கன்னா அவங்க நிறைய பேர் இருப்பாங்க, செருப்பு தைப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது நிழற்கொடைன்னு சொல்லுவாங்க, கொடை. அவங்க உட்கார்ந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வெயில்ல தான் இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க உட்கார்ந்து இருக்க இடம் பாத்தீங்கன்னா அந்த பந்தல் வந்து சரியில்லாம இருக்கும். அதை வந்து நீங்க ஏதாவது ஒரு இரும்புலையோ அல்லது நல்ல ஒரு கொடை மாதிரியோ பெருசா அவங்க உட்காந்து நல்லா தைக்கிறதுக்கு, ஏன்னா இருக்கிற இடத்த நல்லா வசதியா நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் ஆட்டோமேட்டிக்கா நல்ல சிறப்பா வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த தொழில் மூலியமா ஏற்பட்ட கடனை சரி பண்ணிடலாம். இதை ரொம்ப நீங்க பெரிய அளவுல செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. பணம் இருக்கவங்க அவங்க உட்காரதுக்கு இடத்துக்கு ஏதாவது ஒரு செட்டு மாதிரி போட்டு கொடுங்க. பணம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொடை விற்கும் சரிங்களா, அதனால பெரிய கொடையா இருக்கும், அதை வாங்கி கொடுங்க. அதே மாதிரி அவங்களுக்கு உட்கார்றதுக்கான ஒரு பெரிய பலகை கட்டை இதை வாங்கி கொடுத்துட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தொழில ஏற்பட்ட கடன் நிவர்த்தி ஆகி தொழில் நல்ல ரன் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. தொழில ஏற்பட்ட தடை நீக்கிறதுக்கும் இதை செஞ்சாலே போதுமானது, உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையறதுக்கான தருணம்.